இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 32 அதிகாரம் 18வது வசனம். என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற காரியம், தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஜனங்களாக கர்த்தர் சொல்கிறார். தன் ஆடுகள் என்றும் சொல்லுகிறார், சபை என்றும் சொல்லுவார் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஜனம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் இல்லையா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ஜனமாகவே ஃபஸ்ட்டு இருக்க முடியும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் சமாதானமான தாபரத்திலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் அவங்க குடியிருப்பாங்கன்னே சொல்கிறாரு. ஏன்னா நம் எல்லையில் சமாதானம் இல்லாமல் எப்பவுமே சுற்றிலும் உள்ள ஜனங்கள்னால யுத்தம், சண்டை, சச்சரவுகள் ஏற்படுதுன்னா அப்போ நமக்கு அந்த எல்லையில் சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ தேவன் நமக்கு நிலையான வாசஸ்தலத்தையும் அமைதியாக தங்கும் இடத்தையும் நமக்கு குடியிருக்க கொடுப்பேன்றார். எப்போன்னா நாம் நீதியும் நியாயத்தையும் செய்யும்போது, உன்னதத்திலிருந்து அவர் ஆவி நம் மேலே ஊற்றப்படும் போது எப்படி வனாந்தரம் செழிப்பாகவும் செழிப்பான வயல்வெளி காடாக மாறுமோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவர். சமாதானமான தாபரத்திலும் நிலையான வாசஸ்தலத்திலும் தன்னுடைய ஜனங்களை வாசம் பண்ணி அவர்களை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக செய்வார். ஏசாயா 32:17வது வசனத்தில் பார்க்குறோம், நீதியின் கிரியை தான் சமாதானம், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கை. அப்போ நீதியை செய்யுங்க. உங்கள் கிரியைகள் எப்படி இருக்கணும்? நீதியாக இருக்கணும். மற்றவர்களுக்கு எப்படி நாம் நடக்கிறோம், நீதியாக நடக்கிறோமா, அப்போ நமக்கு சமாதானம். அந்த நீதியின் பலன் நமக்கு அமெரிக்கையும் சுகத்தையும் தரும். எந்த ஒரு வலி, வேதனை, பாடுகள் நமக்கு இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு அமெரிக்கையான சுகமான வாழ்க்கையை தருவேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனங்களை எருசலத்தை சுற்றிலும் நான் அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்றே கர்த்தர் சொல்கிறார். சகரியா 2 அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி அவர் நம் குடும்பத்தை சுற்றிலும் அவர் அக்னி மதிலாக இருந்தார்னா எந்த ஒரு மிருக ஜீவன்களும் நம் எல்லையை கடந்து வராது இல்லையா. கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவரையே நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர்களை தேவன் இப்படியாக வேலி அடைத்த அக்னி மதிலாக அவர் இருந்து அவர்கள் மத்தியிலே மகிமையாய் வாசம் பண்ணுவேன்னே சொல்கிறார். எசேக்கியேல் 34 அதிகாரம் 25-26 வசனத்தில் பார்க்குறோம், நான் அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். துஷ்ட மிருகங்கள், அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மனுஷர்கள், துஷ்ட மிருகங்கள் கூட நம் எல்லையில் இராதபடிக்கு நாம் சுகமாய் வனாந்திரத்தில் கூட தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ண கூட தேவன் பண்ணுவார். வனாந்திரத்தில் கூட நமக்கு சுகமான நித்திரையை தருவார். எப்படி? அப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் நம் எல்லையில் வராதபடிக்கு அவர் வேலி அடைப்பார் இல்லையா. நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலும் ஆசிர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசிர்வாதமான மழை பெய்யும். அப்போ இதெல்லாம் நமக்கு சமாதானமான தாபரம் இல்லையா, குடியிருக்கிற எல்லை சமாதானமாக இருக்கணும், ஆசிர்வாதமான மழை பெய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடப்போமானால் கர்த்தர் நம்மையும் சமாதானமான தாபரம், நிலையான வாசஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். ஆசிர்வாதமான மழையும் நமக்கு தருவார். எரேமியா 33 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்குற, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேவன் நம்மை சுகமாய் வாசம் பண்ண வைக்கிறார்னா அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம்னு எல்லாரும் சொல்லுவாங்களாம். ஏன்னா யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேமிலே அது சுகமாய் வாசம் பண்ணும். எப்போன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடக்கும்போது. 1 யோவான் 4:16 சொல்லுது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கார். அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவங்க தேவனிலும் நிலைத்திருக்கிறாங்க, தேவன் அவனிலே நிலைத்திருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கணும், பூரணப்பட்டவங்களாக இருக்கணும். கர்த்தரை தேடுகிறதுல முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருப்போமானால் தேவன் நம்மை சுகமான வாசஸ்தலத்தில் வைப்பார். பிரச்சனை, போராட்டம் இல்லாதபடிக்கு நம் எல்லை சமாதானமான தாபரமாக இருக்கும். எபிரேயர் 4:9 சொல்லுது,
ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம் அப்படி எப்படி இருக்குமா, இனி அங்கே எந்த விதமான காயங்கள், எந்த விதமான இளைப்பாறுகிற காலத்தை இனி நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் வருகிறதுன்னு சொல்கிறார். அவங்க இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பார்கள்னே சொல்கிறார். ஏன்னா தேவன் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு, இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கும் போது 6 நாள் எல்லாவற்றையும் அவர் படைக்கிறார். 7ஆவது நாள் அவர் ஓய்ந்திருந்து பரிசுத்தமாக்கி சபையை அந்த நாளை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக அந்த 7ஆவது நாளை தேவன் வைத்தார் இல்லையா. அவர் கிரியைகள்லாம் முடித்து அந்த நாளிலே ஓய்ந்திருந்து சபையாரை ஆசிர்வதிக்கும்படியாக தேவன் விரும்பினார். அதுபோல் இன்றைக்கும் நம்முடைய கிரியைகள், அக்கிரம கிரியைகள்லாம் விட்டு தேவனிடத்தில் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு வரும்போது தேவன் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவார். இனி நமக்கு கொடுமை, நம் தேசத்தில் அழிவு, நாச மோசம் நம் எல்லையில் கேட்காதபடிக்கு நம் மதில்கள் ரட்சிப்பென்றும் நம் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார் என்று ஏசாயா 60:18 பார்க்குறோம். அப்படி நம்முடைய எல்லைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுவார். இன்றைக்கி பலவிதமான போராட்டம், பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள், பில்லி சூன்ய கட்டுகளில் கூட சில குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்க. அக்கிரம கிரியை, பாவத்தை விட்டு திரும்பி நாம் நீதி செய்வோமானால் தேவன் நம்மை பாதுகாப்பார். நம் மதில்களை ரட்சிப்பாகவும் நம் வாசல்களை துதி என்று சொல்லும்படியாக வைப்பார். ஏசாயா 60:10 பார்க்குறோம். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினாலே உனக்கு இறங்குவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி எதுக்கு தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் தராமல் இருக்கிறார், தன் முகத்தை மறைக்கிறார்? நாம் தேவனுக்கு கோபம் ஊட்டியிருக்கலாம், எரிச்சல் பண்ணியிருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், அவரை துக்கப்படுத்தியிருக்கலாம். அந்த மாதிரியான காரியங்களை விட்டு நம்ம மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்போது அவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை காத்து ரட்சிப்பார். சகரியா 2:8 சொல்லுது, சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். அப்போ நீ உன்னுடைய பாவ அக்கிரமங்களை விட்டு விலகி உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு சீயோன் குமாரத்தியன்னு சொல்கிறார்ல. தூசி என்பது பாவ, அசுத்த, காம, விகார, இச்சைகள், இது மாதிரியான குணங்கள், துர்குணம், இதெல்லாத்தையும் விட்டு நீ எழுந்திருக்கும் போது கர்த்தர் பிற்பாடு அதில் மகிமையை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கொள்ளையிட்ட ஜாதிகளின் இடத்திலே என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுக. இன்றைக்கி நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க எழும்புறாங்கன்னா நம்ம தொடுறவங்க கர்த்தருடைய கண்மணியை தொடுறாங்க. அப்போ அவர் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா. அப்போ அவர்களை என்ன நீதி நியாயம் செய்யணுமோ தேவன் அவர்களுக்கு செய்வார். எரேமியா 23:5-6 பார்க்குறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கு எப்படி ஒரு நீதியுள்ள கிளையை தேவன் எலும்ப பண்ணினாரோ, அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர். தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா. 14வது சந்ததி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் நீதியோ நியாயத்தை இந்த உலகத்தில் நடப்பித்து யூதாவை ரட்சிப்பார். அப்போது அந்த ஜனங்களை சுகமாய் வாசம் பண்ணுவார். அப்போ அவருடைய நாமம் என்னன்னு சொல்லப்படும், நீதியாக இருக்கிற கர்த்தர். அப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்களை என் ஜனன்னு சொல்லி உங்களுக்கு உரிமை பாராட்டி அழைக்கிறார்னா, அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, அவருடைய ஜனங்களாய் நம்ம காணப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னதத்திலேருந்து நம்ம மேலே அவருடைய ஆவியை முதலாவது ஊற்றணும். அப்போ தான் நம்ம எல்லைகளில் சமாதானமான தாபரங்களே நாம் குடியிருக்க பண்ணுவாராம். ஏன்னா இந்த உலகத்தில் பல பிரச்சனை, பாடுகள், துர்ச்செய்திகள் எவ்வளோ நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை மாத்திரம் அவர் சமாதானமான தாபரத்தில் வைக்கிறாரு. நாம் இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் பாடுபட்டதை நினைக்கும் போது எகிப்தில் கொள்ளை நோயும் கல்மழையும் மரணங்களும் உண்டானது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களிலே அவருடைய ஜனங்களை தேவன் எப்படி பாதுகாத்தார், சமாதானத்தை கொடுத்தார். அந்த எல்லையில் மரணமோ கொள்ளை நோயோ இல்லாதபடிக்கு எல்லா தீமைக்கும், எல்லா வாதைக்கும், பொல்லாப்புக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வீட்டையும் கட்டுவார். அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது அவர் நம்மை நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். அதனால் இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்புன்னு சொல்கிறார். அப்போ உன்னுடைய அக்கிரம வழிகளை விட்டு என்னிடத்திலே நீ திரும்புவாயானால் நீ உன் அருவருப்புகளை அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திருவதில்லைன்னு எரேமியா 4:1 பார்க்குறோம். அப்போ நம்முடைய அருவருப்புகளை விட்டு அவரிடமா நம்ம திரும்பும்போது
கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துவார். அவர் நம் பிரதான மேய்ப்பராக இருக்கிறதுனால அவர் மந்தையாகி ஆடுகளாக நம்மை அவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் ஜீவனம் பண்ண வைப்பார். நமது கூடாரம் சமாதானமாகும். நம் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கட்டளையிடுவார். அதனால் தேவனிடத்தில் நம் அக்கிரமத்தை விட்டு திரும்பி அவரை மாத்திரம் நாம் நம்பி ஓடும்போது நம் எல்லையிலே தேவன் ஆசீர்வாதமான மழையும் பெய்ய பண்ணுவார். அவருடைய ஜனங்களை சமாதானமான தாபரங்களிலே குடியிருக்க பண்ணுவார். ஆமேன்.